பாஜக தலைவர் தலைமையில் ராஜ்பவன் தொகுதியில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் பொங்கல் திருவிழா கொண்டாட்டம். பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தி புதுவை மக்கள் போகி கொண்டாட்டம். முதலமைச்சருக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்த லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின். பணி நிரந்தரம் கோரி ஆசிரியர்கள் குடும்பத்துடன் மனித சங்கிலி போராட்டம். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் பாஜக மாநில தலைவர் வி. பி. ராமலிங்கம் தலைமையில் மேளதாளங்கள் முழங்க மயிலாட்டம், ஒயிலாட்டம் மற்றும் தப்பாட்டத்துடன் மிக பிரம்மாண்டமாக பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் பகுதியில் இன்று பாஜக சார்பில் பொங்கல் விழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தமிழர்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் மற்றும் உற்சாகமான வரவேற்புடன் நடைபெற்ற இந்த விழா அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பாராளுமன்ற உறுப்பினர் புரந்தேஸ்வரி கலந்து கொண்டார். அவருக்கு புதுச்சேரி எல்லையில் மலர் தூவியும் மாலை அணிவித்தும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். குறிப்பாக மேளதாளங்கள் முழங்க மயிலாட்டம், ஒயிலாட்டம் மற்றும் தப்பாட்டம் உள்ளிட்ட பல கலை நிகழ்ச்சிகளுடன் கூடிய பிரம்மாண்ட ஊர்வலம் விழாவிற்கு மெருகூட்டியது. புதுவை மாநில பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி முன்னிலை வகித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வாக நூற்றுக்கணக்கான பெண்கள் ஒரே இடத்தில் திரண்டு வரிசையாக பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு தங்கள் நன்றியை தெரிவித்தனர். விழாவில் பேசிய எம்பி புரந்தேஸ்வரி, தமிழர்களின் கலாச்சாரத்தையும் விவசாயிகளின் உழைப்பையும் போற்றும் இந்த பொங்கல் பண்டிகை ஒற்றுமையை வளர்க்கும் ஒரு பாலமாக இருப்பதாக குறிப்பிட்டார். இந்த விழாவில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பொங்கல் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் சப்தகிரி குழும நிர்வாக இணை இயக்குனர் விஜயானந்த், பாஜக மாநில மகளிர் அணி தலைவர் தாமரை செல்வி, பாஜக செயற்குழு உறுப்பினர் அனந்தகண்ணன் உள்ளிட்ட ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற அடிப்படையில் புதுச்சேரி மக்கள் போகி பண்டிகையை வீட்டு வாசலில் தேவையற்ற பொருட்களை தீயிட்டு கொளுத்தி கொண்டாடினர். புதுவையில் பொங்கல் பண்டிகையை வரவேற்கும் விதமாக போகியிலிருந்து பொதுமக்கள் தங்கள் கொண்டாட்டங்களை துவக்கியுள்ளனர். பழையன கழிதலும் புதுவன புகுதலும் என்ற அடிப்படையில் புதுவை மக்கள் போகி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் அதிகாலை முதலே தேவையில்லாத பொருட்களை வீட்டு வாசலில் தீயிட்டு கொளுத்தி மக்கள் போகியை கொண்டாடினர். இதேபோல் போகி தினத்தன்று தங்கள் குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்திற்கு வழிபாடு நடத்தும் வழக்கத்தையும் மக்கள் கடைபிடித்தனர். போகி பண்டிகையொட்டி புதுச்சேரி அரசு இன்று விடுமுறை அறிவித்துள்ளது. இதற்கான உத்தரவை கவர்னர் கைலாஷ்நாதன் பிறப்பித்துள்ளார். இந்த உத்தரவின் அடிப்படையில் புதுவை யூனியன் பிரதேசத்தில் புதுவை, காரைக்கால், ஏனாம் ஆகிய 3 பிராந்தியங்களில் மட்டும் போகி பண்டிகையொட்டி அனைத்து அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை விடப்பட்டது. இதை ஈடு செய்யவும் வகையில் வருகின்ற 31ஆம் தேதி பணி நாளாக இருக்கும் என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. இதனால் பொங்கல் பண்டிகைக்கு மொத்தமாக 5 நாள் விடுமுறை விடப்பட்டுள்ளது. பொங்கல் விழா நடத்த அனுமதி கோரி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்த லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முதல்வருக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார். லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் பொங்கல் திருவிழா வரும் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் துறைமுக மைதானத்தில் நடைபெற உள்ள நிலையில் அதற்கு அனுமதி கேட்டு லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டசபையில் சந்தித்து கோரிக்கை வைத்து பொங்கல் விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுத்தார். அப்போது முதலமைச்சர் ரங்கசாமிக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், சிவசங்கர் உள்ளிட்ட லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையில் 6 ஆண்டுகளாக ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்து வரும் ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கோரி மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை பள்ளி கல்வித்துறையில் 292 கௌரவ விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள்,
மற்றும் பாடசேவிகாக்கள் ஆசிரியர்கள் கடந்த 4 முதல் 6 ஆண்டுகளாக ஒப்பந்த ஆசிரியர்களாக தொடர்ந்து பணிபுரிந்து வருகின்றனர். கடந்த காலத்தில் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்தது போன்று தற்போது உள்ள கௌரவ ஆசிரியர்களையும் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கடந்த மார்ச் மாதம் அறிவித்தார். ஆனால் உத்தரவு ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை. இதையடுத்து கௌரவ ஆசிரியர்கள் தொடர் போராட்டங்கள் நடத்தினர். இதையடுத்து கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் பொங்கலுக்குள் 292 ஒப்பந்த ஆசிரியர்களையும் பணி நிரந்தரம் செய்வதாக உறுதியளித்தார். அதன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. ஆனால் பொங்கல் வந்த நிலையில் பணி நிரந்தர ஆணை கிடைக்க பெறாததால் அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பின் கௌரவ தலைவர் சிசாச்சலம் தலைமையில் கௌரவ ஊரக ஆசிரியர் மற்றும் குடும்பத்தினர் உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி மனித சங்கிலி போராட்டத்தில் பங்கேற்றனர். போராட்டத்தில் அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாரி, புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் தலைவர் பாலகுமார், தலைமை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் சிவில் மற்றும் நிக்கோலஸ், துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் சங்கங்களின் தலைவர் பொற்செழியன், புதுவை அரசு விரிவுரையாளர் சங்கத்தின் தலைவர் அருள்சாமி, புதுச்சேரி பட்டதாசிரியர் ஆசிரியர் சங்கங்களின் தலைவர் ராமதாஸ், அரசு துவக்கப்பள்ளி ஆசிரியர் நலச்சங்க தலைவர் மோகன்தாஸ் மற்றும் பொதுச் செயலாளர் ஜனார்த்தனன் உட்பட பலர் பங்கேற்றனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுவை அரசு அறிவித்த அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியை அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் துவக்கி வைத்தார். புதுவையில் உள்ள அரசு ஊழியர் மற்றும் கௌரவ உணவு பங்கீட்டு அட்டை பெற்றுள்ளவர்களை தவிர்த்து மற்ற உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கு இலவச பொங்கல் பரிசு தொகுப்பாக 4 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சமையல் எண்ணெய், 1 கிலோ நாட்டு சர்க்கரை, 1 கிலோ பாசி பருப்பு மற்றும் 300 மில்லி பாண்லே நெய் ஆகிய 5 பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அதன்படி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு நியாய விலைக் கடைகள் மூலம் இந்த பொங்கல் தொகுப்பு வழங்குவதை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தேங்காய் திட்டு மாதா கோவில் தெரு, சுப்பையா நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள நியாய விலைக் கடைகளுக்கு நேரில் சென்று துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர், நிர்வாகிகள், அந்தந்த பகுதி முக்கிய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை காவல்துறை சார்பில் நடைபெற்ற தைப்பொங்கல் விழாவில் டிஐஜி தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு உரியடித்தும் மாட்டு வண்டி ஓட்டியும் உற்சாகமாக பொங்கலை கொண்டாடினார். புதுவை காவல்துறை சார்பில் ஆயுதப்படை மைதானத்தில் தைப்பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டது. அனைத்து காவல்துறை அதிகாரிகள் முதல் பெண் காவலர்கள் வரை தைப்பொங்கலிட்டு வழிபட்டனர். தொடர்ந்து நடந்த கோல போட்டி, ஸ்லோ சைக்கிள் ரேஸ், மியூசிக்கல் சேர், உரியடித்தல் ஆகிய போட்டிகளில் அதிகாரிகளும் அவர்களது குழந்தைகளும் ஆர்வத்துடன் பங்கேற்று வெற்றி பெற்றனர். இந்த தைப்பொங்கல் விழாவில் டிஐஜி சத்தியம் சுந்தரம் கலந்து கொண்டு பொங்கல் பானை வைக்கப்பட்ட அடுப்பை பற்ற வைத்து அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி உரியடி மற்றும் மாட்டு வண்டி போட்டிகளில் தனது குடும்பத்துடன் பங்கேற்றார். இந்த பொங்கல் விழாவில் உயரதிகாரிகள் நிஷா சிங், ஸ்ருதி ஈரகாட்டி, ஜிந்தா கோதண்டராவ், ரக்ஷனா சிங் உட்பட பல்வேறு காவல்துறை அதிகாரிகளும் உற்சாகமாக பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு பொங்கலை கொண்டாடினர். பொங்கல் திருநாளை முன்னிட்டு புதுவை மகளிர் காங்கிரஸ் கட்சியின் மாநில அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் மாநில தலைவி நிஷா தலைமையில் விழா நடைபெற்றது. பொங்கல் திருநாளை முன்னிட்டு புதுவை மகளிர் காங்கிரஸ் கட்சியின் மாநில அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் மாநில தலைவி நிஷா தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட மகளிர் காங்கிரஸ் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் 200க்கும் மேற்பட்டவர்கள் அனைவருக்கும் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் தேசிய பொதுச் செயலாளர் இனாமுல் ஹசன் கரும்பு வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் கேலண்டரை வழங்கி வாழ்த்து கூறினார். முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டரில் விசிசி நாகராஜன் தலைமையில் ஓவிய போட்டி நடைபெற்றது. புதுவை முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டரில் சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு ஓவிய போட்டி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு நிர்வாகி விசிசி நாகராஜன் தலைமை தாங்கி போட்டியை துவக்கி வைத்து பேசினார். அப்போது சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாள் விழா ஒவ்வொரு வருடமும் நமது சென்டரில் கொண்டாடப்படுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டு சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் ஓவிய போட்டி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் டியூட்டோரியல் மாணவ மாணவியர் பங்கேற்று தங்களது திறமையை வெளிப்படுத்தினர்.
சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாள் தேசிய இளைஞர் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இளைஞர்களின் கையில்தான் வருங்கால இந்தியா உள்ளது. என்னிடம் 100 இளைஞர்களை கொடுத்தால் நான் இந்தியாவையே மாற்றி காட்டுவேன் என்று இளைஞர் மேல் நம்பிக்கை வைத்து முழக்கமிட்டவர்தான் சுவாமி விவேகானந்தர். அவரது கருத்தை பின்பற்றி மாணவ மாணவியர் வருங்காலத்தில் உயர் பதவிகளை பெற்று பெருமை சேர்க்க வேண்டும் என கூறினார். இந்நிகழ்ச்சிக்கு பிசிசியின் குரல் கோகுல் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோச்சிங் சென்டர் ஆசிரியர்கள், அலுவலர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி தாய் தமிழர் பாதுகாப்பு அமைப்பு சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் குலுக்கல் முறையில் பொங்கல் பரிசு 3 வழங்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள தாய் தமிழர் பாதுகாப்பு அமைப்பின் தலைமை அலுவலகத்தில் பொங்கல் விழா திருவள்ளுவர் தின விழாவாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு கலைமாமணி நிறுவன தலைவர் டாக்டர் வி.கே. சுவாமிநாதன் தலைமையேற்று நடத்தினார். கலைமாமணி டாக்டர் சன் நமச்சிவாயம் முன்னிலை வகித்தார். பொதுச் செயலாளர் செல்வராஜன் அனைவரையும் வரவேற்று பேசினார். துவக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் இசைக்கப்பட்டது. விழாவில் கௌரவ தலைவர் சமூக சேவக பிரபாகரன் சிறப்புரை மற்றும் வாழ்த்துரை வழங்க அனைவருக்கும் பொங்கல் பரிசு வழங்கினார். அனைத்து பொறுப்பாளர்களையும் அவர் கௌரவித்து சிறப்பு பொங்கல் நன்கொடை வழங்கினார். மகளிர் பொறுப்பாளர்கள், செயலாளர்கள், கலைப்பிரிவு மகளிர் பிரிவினர் நாட்டுப்புற பாடல் பாடி அனைவரையும் மகிழ்விக்க அனைவரும் மகளிர் ஒருங்கிணைப்பு தலைவி பாரதி, மகளிர் தலைவி கல்பனா, ஆலோசனை குழு துணைத் தலைவி செண்பகம் முருகதாஸ், கலைப்பிரிவு தலைவி ஜோதி, கலைப்பிரிவு துணைத் தலைவர் மோகன், செயலாளர் முனைவர் வெங்கடேசன், துணை செயலாளர்கள் மீனா, பூங்கொடி, லட்சுமி தேவி, ஆனந்தி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழா நிகழ்ச்சியை தாய் தமிழர் பாதுகாப்பு அமைப்பு ஏற்பாடு செய்திருந்தது. நிறைவாக தேசிய கீதம் இசைத்து நிறைவு செய்யப்பட்டது. புதுவை பாரதிய ஜனதா கட்சி தட்டாஞ்சாவடி தொகுதி மகளிர் அணி சார்பாக 108 பெண்களுடன் தாமரை பொங்கல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தட்டாஞ்சாவடி தொகுதி மகளிர் அணி சார்பாக 108 பெண்களுடன் தாமரை பொங்கல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொகுதியின் தலைவர் கவிதா தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில செயலாளர்கள் புகழேந்தி, கோகிலா, மாவட்ட தலைவர் உலகநாதன், மாவட்ட பொறுப்பாளர் ராமு, தொகுதி பொறுப்பாளர் கருணாகரன், மாவட்ட பொதுச் செயலாளர் ரமணா சங்கர், முன்னாள் தொகுதி தலைவர் பசுபதி, தொகுதி துணைத் தலைவர் யுவராஜ், தொகுதி பொதுச் செயலாளர் அண்ணாதுரை ராமன் மற்றும் முருகவேல், மஞ்சு, மகளிர் அணி தலைவி நளினி, தொகுதி கிளை நிர்வாகிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லோக் நிவாசில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பொங்கல் வைத்தும் உரையடித்தும் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் குடும்பத்துடன் பொங்கலை கொண்டாடினார். தமிழர் திருநாளாம் பொங்கல் விழா புதுவையில் உள்ள லோக் நிவாசில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. லோக் நிவாஸ் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தனது குடும்பத்தினருடன் பங்கேற்றார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், பாஜக, என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். விழாவில் தமிழரின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளான ஒயிலாட்டம், கரகாட்டம், தப்பாட்டம் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தொடர்ந்து மண்பானைகள் தனது குடும்பத்தினருடன் பொங்கல் வைத்த கைலாஷ்நாதன் தமிழர்களின் விளையாட்டான உரியடித்து மகிழ்ந்தார். இதையடுத்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பொங்கல் பானைகளையும் அவர் வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் பாஜக சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் திருவிழாவில் இந்து, கிறிஸ்டின், இஸ்லாமியர் என மும்மதத்தினர் இணைந்து சகோதரத்துடன் பொங்கல் வைத்து பொங்கல் விழாவை கொண்டாடியது அனைவரையும் பாராட்ட செய்துள்ளது. தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாவான பொங்கல் திருவிழா நாளை மறுதினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. இதை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலத்தில் சமத்துவ பொங்கல் திருவிழா அனைத்து பகுதிகளிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட குண்டுசாலை பகுதிகள் சமத்துவ பொங்கல் விழா பாஜக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்து, கிறிஸ்தவர், இஸ்லாமியர்கள் என மத வேறுபாடின்றி அனைவரும் சகோதரத்துவத்துடன் ஒற்றுமையாக இணைந்து பொங்கல் வைத்து பொங்கல் விழாவை கொண்டாடினர். இது சகோதரத்துவத்தின் ஒற்றுமையை காட்டியது. பாஜக துணைத் தலைவர் சரவணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் மத வேறுபாடின்றி பொங்கல் வைத்து கொண்டாடினர். இந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பொங்கல் வைப்பதற்கு தேவையான சில்வர் பாத்திரம், அரிசி, வெல்லம் ஆகியவை வழங்கப்பட்டது. இந்த சமத்துவ பொங்கல் விழாவை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு துவக்கி வைத்து பார்வையிட்டார். இந்து, கிறிஸ்தவர், இஸ்லாமியர் என மும்மதத்தினரும் மத வேறுபாடின்றி ஒற்றுமையாக பொங்கல் வைத்து கொண்டாடியதை அவ்வழியாக சென்ற ஏராளமான பொதுமக்கள் பார்த்து வியப்புடன் சென்றனர். புதுச்சேரி பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது.
புதுச்சேரி பெத்திசெமினார் சிபிஎஸ்இ பள்ளியில் தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாவான பொங்கல் பண்டிகை பள்ளி முதல்வர் அருட்தந்தை பாஸ்கர் ராஜ் தலைமையில் தமிழர் பண்பாட்டு முறையோடு நடைபெற்றது. விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டப்பேரவையின் துணை சபாநாயகர் ராஜவேலு, கௌரவ விருந்தினராக HCL மென்பொருள் நிறுவன உதவி பொது மேலாளர் செல்வம் ராமகிருஷ்ணன் வருகை தந்தார். பள்ளி முதல்வர் விருந்தினர்களை வரவேற்று சிறப்புரையாற்றினர். உழவர்களின் உழைப்பை போற்றும் இந்த விழாவில் ஆசிரியர்களும் மாணவ மாணவியர்களும் பள்ளி வளாகத்தில் புது பானையில் புதிய அரிசி பால் வைத்து பொங்கலிட்டு சூரியனுக்கு நன்றி செலுத்தினர். மாணவ மாணவியர்கள் பாரம்பரிய உடைகள் அணிந்து நாட்டுப்புற நடனங்கள் மூலம் விழாவை சிறப்பித்தனர். அதைத் தொடர்ந்து துணை சபாநாயகர் உரையாற்றினார். இன்றைய நாளில் மாணவர்கள் நம் பாரம்பரியத்தை அறிந்து அதை மதித்து எதிர்காலத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். கல்வியுடன் சேர்ந்து பண்பாடு, ஒழுக்கம், ஒற்றுமை ஆகியவை வளர வேண்டும். இவ்விழா அதற்கான சிறந்த வாய்ப்பாக அமைந்துள்ளது. இந்த பொங்கல் விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த பள்ளி முதல்வர், ஆசிரியர்கள், மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் தனது மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்தார். புதுவையில் பெத்திசெமினார் சிபிஎஸ்இ பள்ளி தொடர்ந்து பல சாதனைகளை படைக்க தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். பொங்கல் பண்டிகையின் சிறப்பான நிகழ்வாக பல்வேறு போட்டிகளில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவியர்களுக்கு துணை சபாநாயகரால் பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த உரியடித்தல் நிகழ்ச்சியில் துணை சபாநாயகர் கண்ணை கட்டுக்கொண்டு சரமாரியாக உரியடித்து மாணவர்களுடன் தனது பொங்கல் விழாவினை வெகு விமரிசையாக கொண்டாடினர். இப்பொங்கல் விழா மாணவர்களிடையே அன்பு மற்றும் பாரம்பரிய மதிப்புகளை மேலும் வலுப்படுத்தியது. அரியாங்குப்பம் மணவெளி வீதியில் உள்ள ஸ்ரீ ஆதி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மண்டல பூஜைகள் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். புதுவை அரியாங்குப்பம் மணவெளி வீதியில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ ஆதி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் கடந்த மாதம் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மண்டல பூஜை விழா தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்று காலை நடைபெற்ற மண்டல பூஜை விழாவில் மூலவர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று மலர் அலங்காரத்தில் மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். குமார் குடும்பத்தினர் உபயத்தில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பாக செய்திருந்தனர். புதுவை தமிழ்ச் சங்கத்தில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. புதுவை தமிழ்ச் சங்கத்தில் சமத்துவ பொங்கல் விழா புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து தலைமையில் நடைபெற்றது. தமிழ் சங்க செயலர் சீனு மோகன்தாஸ் வரவேற்புரையாற்ற துணைத் தலைவர்கள் தமிழ்மாமணி ஆதிகேசவன், பாவலர் திருநாவுக்கரசு, துணை செயலர் தினகரன் முன்னிலை வகித்தனர். விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வருகை தந்த அயலக தமிழர்கள் கலை நிகழ்ச்சிகள் நடத்திய கலைஞர்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து பாராட்டி சான்றிதழ் வழங்கினார். இவ்விழாவில் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் தமிழ்மாமணி உசேன், கலைமாமணி MS ராஜா, பொறிஞர் சுரேஷ்குமார், சிவேந்திரன், கவிஞர் ஆனந்தராசன், பொறிஞர் பாலசுப்ரமணியன், கலாம் சமூக இயக்கம் ராஜா, முனைவர் ரேகா, நக்கீரர் தமிழ்ச்சங்க தலைவர் பாஸ்கர், லலிதா பெரியசாமி, பூங்குழலி, பெருமாள், ஜெயந்தி, ராஜவேலு, கவிஞர் ஸ்ரீ ஜெயஸ்ரீ, NS கலைவரதன், அசோகா சுப்பிரமணியன், பேராசிரியர் பரமேஸ்வரி, கலைவாணி, சதீஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவை சங்கமம் சார்பாக ஒயிலாட்டம், கரகாட்டம், பறை இசை, களியாட்டம், பம்பை உடுக்கை, வீணை கச்சேரி, சிலம்பாட்டம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. புதுவை காமராஜர் சாலை சாரத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் புதுச்சேரி கிராம வங்கி பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடியது. புதுவை காமராஜர் சாலை சாரத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் புதுச்சேரி கிராம வங்கி பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடியது. தமிழர் பண்டிகையாம் தைப்பொங்கலின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக மஞ்சள் கரும்புடன் கோலமிட்டு மண்பானையில் பொங்கலிட்டு கொண்டாடப்பட்டது. பொங்கல் விழா கொண்டாட்டத்தில் வங்கி தலைவர் ரத்னவேல், பொது மேலாளர் கணபதி, வங்கி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் தமிழரின் பாரம்பரிய உடை அணிந்து கலந்து கொண்டனர். விழாவினை சிறப்பிக்கும் விதமாக தொண்டு நிறுவன பிரதிநிதிகள், மகளிர் சுய உதவி குழுக்கள் உறுப்பினர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர். விழாவின் இறுதியில் இனிப்பு பொங்கல் வழங்கி அனைவருக்கும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். புதுச்சேரி தனியார் பள்ளியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பிரான்ஸ் மற்றும் இத்தாலியை சேர்ந்த வெளிநாட்டவர் பங்கேற்று பள்ளி குழந்தைகளுடன் நடனமாடி பொங்கல் வைத்து கொண்டாடினர்.
புதுச்சேரி முத்துப்பிள்ளைப்பாளையத்தில் உள்ள தனியார் பள்ளியில் பொங்கல் விழா நடைபெற்றது. பூ மற்றும் கரும்புகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்த பள்ளி வளாகத்தில் புதுப்பானை வைத்து ஆசிரியர்கள் பாரம்பரிய உடை அணிந்து பொங்கல் வைத்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக இத்தாலி மற்றும் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பெண்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் பானையில் அரிசி மற்றும் வெல்லம் இட்டு பொங்கலோ பொங்கல் என கூவி மகிழ்ந்தனர். தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் விஜய் பாடலுக்கு நடனமாட அவருடன் வெளிநாட்டவர் இணைந்து ஆடி பாடி மகிழ்ந்தனர். பின்னர் தமிழ் பாரம்பரியமிக்க பொங்கல் விழாவை தமிழ் மண்ணில் கொண்டாடுவது மகிழ்ச்சியாக இருக்கிறது. தமிழ் பாரம்பரியத்தை எப்போதும் கொண்டாடுவோம் என தெரிவித்தனர். பாரதிய ஜனதா கட்சி நெல்லித்தோப்பு தொகுதி சார்பாக லெனின் வீதியில் உள்ள கீர்த்தி மஹாலில் பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி நெல்லித்தோப்பு தொகுதி சார்பாக லெனின் வீதியில் உள்ள கீர்த்தி மஹாலில் பொங்கல் திருவிழா களை கட்டியது. இதில் 108 பொங்கல் பானை வைத்து கொண்டாடினர். இதில் கலந்து கொண்ட அனைத்து மகளிருக்கும் அரிசி, வெல்லம், திராட்சை, முந்திரி, பொங்கல் பானை, புடவை வழங்கப்பட்டது. நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் சிவராஜ், தொகுதி துணைத் தலைவர் கண்ணதாசன், தொகுதி பொதுச் செயலாளர் சண்முகம் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன், நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், தொகுதி பொறுப்பாளர் அந்துவான் பிரபு, உருளையன்பேட்டை தொகுதி தலைவர் சக்திவேல், தொகுதி மூத்த தலைவர் இளங்கோவன், நகர மாவட்ட துணைத் தலைவர் உமாபதி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக விவசாய அணி தலைவர் ராமு, ஆன்மீக பிரிவு சேர்லாதன், தொகுதி தலைவர்கள் சங்கர், சுபாஷ், கவிதா, ஸ்ரீனிவாசன், சாந்தி, தொகுதி மகளிர் அணி சார்பாக உஷா, ரோஜா, மனோகர், ரங்கநாதன், நெப்போலியன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 13,165 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 304 ரூபாய். பாஜக தலைவர் தலைமையில் ராஜ்பவன் தொகுதியில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் பொங்கல் திருவிழா கொண்டாட்டம். பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தி புதுவை மக்கள் போகி கொண்டாட்டம். முதலமைச்சருக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்த லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின். பணி நிரந்தரம் கோரி ஆசிரியர்கள் குடும்பத்துடன் மனித சங்கிலி போராட்டம். புதுச்சேரி லோக் நிவாசில் பொங்கல் விழா உரியடித்து கொண்டாடிய கவர்னர். உழவர்கரை பாஜக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்று சிறப்பிப்பு.